முத்துவேல் எதேச்சியா குடோனுக்கு போறாங்க. அங்க குடோன் உள்ள கூடி போட்டி இருக்க. உடனேவும் முத்துவேல் கிட்ட இருக்க சாவியை வச்சு திறக்கறாங்க. திறந்து பார்த்தா குமார் அரசை கடத்தி வச்சிட்டு இருக்கான். உடனே முத்துவேல் பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னடா இதெல்லாம், அன்னைக்கே நான் சொன்னேன்ல பொன் பாவம் விடாது, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நான் வேற அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், அதை மீறி நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரியப்பா, அந்த கதிரும் ராஜ கூட்டு போய் உங்களை அவமானப்படுத்தினால பெரியப்பா, அதுக்கு நான் பழி தீர்க்க வேண்டாமா பெரியப்பா, அப்படி அந்த வழி அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் அதை பழி வாங்குறத அன்னைக்கு விட்டுருன்னு சொன்னேன்ல, நீ கேப்பியா, இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இங்க தூக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் குமார 4 அரை அரைஞ்சு அரசிய கூப்பிட்டு போறாங்க. வாமா உன்னை வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கோமதி கிட்ட போயிட்டு, இந்தாங்க உங்க பொண்ணு, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோமதி நன்றி சொல்றாங்க. முத்துவேல் அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. அரசி கிட்ட, ஏண்டி எப்படி அவங்க கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரசி கிளம்பி தயாராகுறாங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அரசி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசி பத்தின தகவல் எல்லாம் வருது. உடனே மாப்பிள்ளையோட அம்மா இருந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை வந்துட்டு அரசி பத்தின எல்லா விஷயம் தெரியும், அரசி நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு நினைச்சிருந்தா என்கிட்ட மறைச்சிருந்திருக்கலாம், ஆனா அவ வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க விருப்பத்தினால அவங்க அம்மாவும் எதுவும் பேசாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க. பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளைக்கும் அரசிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.